நல்லா தூங்குனியா? சொல்லு, தூங்குனியா இல்லையான்னு. எஸ். டென்ட்டுக்குள்ளே எப்படி இருந்துச்சு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்? செம தூக்கம். சின்னதானோ ஆக்டிங் விட்டுட்ருக்குறேன், ஸ்டில் தூங்குற மாதிரி. நைட்டு ஃபயர் ஒர்க்ஸ் முடிச்சுட்டு வந்து படுத்தவங்க தான் இப்போ தான் எந்திரிக்கிறோம். மணி பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக வந்து 8:30 ஆகுது. நல்ல தூக்கம். இப்போ 8:30 ஆகியும் நல்ல குளிர் வெளியிலலாம். நைட்டு இருந்த பாதி கூட்டம் வந்து வெளியில் இல்லை. அப்போ ரொம்ப சில்லுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம் ஃபஸ்ட்டே. ஸோ அதை வச்சு கொஞ்சம் ஃபயர் மாதிரி இது பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இது பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு கேஸ் ஸ்டவ் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வச்சு கொஞ்சம் குட்டீஸ்க்கு நூடுல்ஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டு, அப்புறம் எங்களுக்கு வந்து கொஞ்சம் சிக்கன் இருந்துச்சு. அதை லைட்டாக வந்து அப்படியே சிக்கனை வந்து யாராவும் டாஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் சாலட் மாதிரி பண்ணி அதை அப்படியே ப்ரெட்டில் நடுவில் வச்சு சாப்பிட்டுட்டோம். ஸோ நீ பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ரெஸ்ட் ரூம் எல்லாம் இருந்துச்சு பக்கத்துலேயே. ஸோ காலையில் போய் அங்கேயே ப்ரஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லேட்ஸாக வந்து ஃப்ரெஷ் அப் மாதிரி ஆகிட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் அங்கேயே ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் டென்ட்லேயே பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து கிளம்ப வேண்டியதுதான். ஸோ இங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு ஜூ இருக்குது. ஸோ இங்கே எனக்கு தெரிஞ்சு யூஏஇயில் கம்பேர் டு மற்ற ஜூ இது வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். குட்டீஸும் வந்து ரொம்ப லைவ்லியே என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இப்போ அந்த ஜூக்கு போகலாம் அப்படின்னு தான் வந்து நாங்கள் கிளம்பிட்டு இருந்தோம். ஸோ வரிசையாக ஒவ்வொரு வண்டியாக எல்லாம் கிளம்பிட்டு தான் இருந்துச்சு. அப்படியே என்டையர்லி சேஞ்சாக இருந்துச்சு. நைட்டு இருந்த கூட்டத்துக்கு காலையில் முக்கால்வாசி கூட்டம் எல்லாம் இருந்தாலும் நிறைய பேர் வந்து டென்ட் போட்டு தான் தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ இனி நாங்களும் வந்து இனி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஏரில் டென்ட் போட்டுட்டு அடக்குங்க. பாரு அப்பாவை. ஒன் டூ த்ரீ சொல்கிறேன் இருங்கடா. ரெடி 1 2 1 2 3. ஹாப்பி நியூ இயர். இது அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். சரி, காலி இடத்துல ஒரு ஈ காக்கா இல்லை. நேற்று நைட் எப்படி இருந்துச்சு இல்லை இந்த இடம். தன்னு தன்னு தன்னு. இதான் தனு, இது சஞ்சு, இது நானு, இது அப்பா. எடுத்துட்டேன். அதான் தனு எடுத்தாச்சு. ஒரு பாலைவனத்துக்குள்ளதான் ஜூவேவா? ஜூவோட என்ட்ரன்ஸ் என்னடா கூட்டம் இத்தனை இருக்குது. அடே போங்கடா டே. இந்த மக்களுக்கெல்லாம் வீட்லயே இருக்க மாட்டாங்களா? எங்கனாவது கிளம்பிடுறாங்க. ஆஃபீஸ் எல்லாம் இவங்களுக்கு வைக்க மாட்டாங்களா? நான் வந்து மண்ணுக்குள்ள நம்ம 2 பேர், நீ என்னை தூக்கணும், நான் போய் போடுவேன். காற்றே என் வாசல் வந்தாய், அந்த பாட்டு போய் போடுவேன். அந்த பாட்டில் தானே அர்ஜுன் ஜோதிகாவை தூக்குவோம். கொஞ்சம் பிடிக்கூடாது. அமைங்க பாரு. 25 எல்லாருக்குமே above 1 இயர்லேருந்து எல்லாருக்குமே 25. அதுக்கப்புறம் வந்துட்டு லயனுக்கும் டைகருக்கும் எங்கே 100. மற்றதெல்லாம் இல்லை. என்னது இது? ஃப்ளமிங்கோ இல்லை. இங்கே போய் இதுக்குள்ளே இங்கே போய் என்னது இது? அழகாக கொண்டையெல்லாம் இருக்குது. டேய், உன் பேர் என்னடா? சொல்ல மாட்டேங்குது.
ஸோ ஆல்ரெடி வீடியோலாம் பார்த்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் நாங்கள் போனோம். பட் போனதை விட வந்துட்டு பயங்கரமாக இருந்துச்சு. அப்படியே ஜிராஃபெல்லாம் நம்ம கிட்டையே தொட்டுடலாம் மாட்டேங்குது. ஏங்க ஜிராஃபு சிங்கம் புலியே கிட்ட தொடர தூரத்தில் தான் வந்து இருந்துச்சு. ஸோ உண்மையிலே எனக்கெல்லாம் வந்துட்டு நான் கோழி பார்த்தாவே 10 ஊர் தாண்டி ஓடிடுவேன். பட் இங்கே வந்து உண்மையாக எல்லா அனிமல்ஸோடையும் நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணி ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஃபீட் பண்ணுறதுக்கு வந்து அவங்களே வந்துட்டு இந்த இலை வந்து முன்னாடியே கவுண்டரில் வந்து விற்கிறாங்க. ஸோ 5 திராம் 10 திராம் அப்படின்ட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் தென் லயனோட டைகரோட கிட்ட போய் நின்று நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கணும், கிட்ட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஈச் 200 திராம் வந்து நம்ம பே பண்ணணும். மற்றபடி இருக்கிற எல்லா அனிமல்ஸ்க்கும் வந்து ஃப்ரீ தான். சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். இந்த கொஞ்சமா கொடு, கொஞ்சமா. ம், இங்க பாரு தானே, அம்மா அங்க பாரு, வா இங்க வா தானே. அவனுக்கு பயமே இல்ல, கையெல்லாம் குடிக்குது. திருப்பி இரு. ம், கோடி ஒரு கட்டு வாங்கிட்டு வா. பாவம் சேஞ்ச் இருக்கா? உள்ள கொடு. கை வைக்காம கொடு. கொடு, போட்டுரு, உள்ள போட்டுரு, போதும். அது குச்சி சாப்பிடாது. பா, ஆட பக்கத்துலயே வச்சுட்டு புலி எங்கேயே விட்டுட்டு அதுக்கு பசி எடுக்கு. எங்க அவன்? புலி பாரு தனுமா, இங்க பாரு புலி. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு உள்ளே நுழைஞ்சோடனே நேராக இந்த இவ்வளோ பெரிய புலி தான் இருந்திருக்குது. நாங்கள் இதை பார்க்காம அங்கே பக்கத்தில் வந்து ஜிராஃப் இருந்துச்சு, அதுக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஓடிட்டோம். ஸோ இந்த புலியை சுற்றி ஃபுல்லாக ஆடு அது சாப்பிட்ற இதாக வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து எப்படி இருந்தாலும் டெம்ட் ஆகிட்டே இருக்கும்ல. ஸோ அதனால் அது ஃபுல்லாக ஆக்டிவாக இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு உள்ள ஜூக்குள்ளே என்ட்ரி ஆன உடனே ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்கன்னா இந்த புலி தான் நம்ம ஃபஸ்ட்டு என்கவுண்டர் பண்ணுவோம். கொடு. கொடு இவ்வளோ மாதிரியோ. அப்படி புடி. தனு இங்க பாரு, தனு குட்டி இங்க பாரு, தனு அம்மா பாரு. அவனு பிடிக்கிறானா சஞ்சு? விடுங்க, ஒண்ணு இல்ல சஞ்சு, தொட்டு பாரு. தொட்டு கூப்பிடு, நீ போய் தொட்டு பாரு. அம்மா போட்டோ எடு. தொடு தனு. அது பிடிக்கல அவனுக்கு. என்ன எல்லாரும் உட்காந்துக்கிட்டீங்க؟ لسه هتتعصب دلوقتي. يلا خليكم، يلا جويس طلعي جويس. நெஞ்சுக்குள்ள அம்மா மறைஞ்சிருக்க. எல்லாமே தூங்குது. இப்ப எப்படி படுத்து தூங்குது? சஞ்சய் எப்படி படுத்து தூங்குது? மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் கால விரிச்சு தூங்குறதுல என்ன காத்தோட்டம். சவுண்ட் விட்டுச்சுன்னா தெரிச்சு ஓடிடுவோம்னு நினைக்கிறேன். நம்மலாம் வாங்க அங்க போலாம்.
ஸோ அந்த கம்பி மட்டும்தான் நமக்கும் அந்த அனிமல்ஸ்க்கும் உள்ள கேப்பே. ரொம்ப கிட்டாப்லையே பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இன்னும் வீடியோவில் பார்க்குறத விட நீங்கள் நேரில் வந்து எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா செமையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அண்ட் தென் சிலதெல்லாம் வந்து நம்ம பட்டி கட்டி ஆடு உள்ளே விட்டுருக்கிற மாதிரி சிங்கம் புலியெல்லாம் உள்ளே விட்டு வெறும் ஒரு சங்கிலி மட்டும் கட்டி வச்சுருந்தாங்க. அந்த சங்கிலி எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லை மேபி எல்லாம் ப்ராக்டிஸ் தான், அதுங்க எல்லாம் பழக்கி வச்சுருப்பாங்க. பட் நமக்கு பார்க்க வந்து ரொம்பவே என்னடா சிங்கத்தையே இப்படி கட்டி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா மேலே கம்பி எதுவுமே கிடையாது, சும்மா ஒரு சின்ன ஒரு இது ஸ்கொயர் மாதிரி இருக்குது, அதிலேருந்து எட்டி நம்ம அந்த சிங்கம் புலியெல்லாம் பார்க்குற மாதிரி. பட் நாங்கள் லஞ்ச் டைமுக்கு போயிருந்தங்காட்டி எல்லாம் சாப்பிட்டுட்டு தூங்கிடுச்சுங்க. 4 o'clock தான் பார்க்க முடியும் அப்படின்னாங்க, அந்த ஓப்பனாக இருக்கிறதெல்லாம் வந்து ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா. ஸோ 4 o'clock நாங்கள் அகைன் இங்கேருந்து கிளம்புறோம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் வந்திருந்தோம். ஸோ அதுக்குள்ளே எழுந்தால் அதை பார்க்கலாம், இல்லாட்டி அது ஆல்ரெடி ஸ்லீப்பிங் மோடில் தான் இருந்துச்சு நாங்கள் பார்க்கும்போது. ஃபேமிலி வரப்ப கூட்டிட்டு வரணும், என்ஜாய் பண்ணுவாங்க. இதெல்லாம் ரொம்ப நம்ம ஊர்ல இந்த அளவுக்கு கிட்ட திரும்ப படுத்துக்கிச்சு பாரு. அவன் கூப்பிட்டானே தானே, இதை கூப்பிடு, இதான் எந்திரிச்சு நிக்குது. அது நோடு அதை போய் கூப்பிடுங்க அங்க பாரு. அதுக்கும் பார்க்க தானே உன்னைய பா அங்க பிடிச்சு போடக்கூடாது. நிறையா crocodile. உள்ளுக்குள்ள தண்ணிக்குள்ள இருக்கு, மூஞ்சி மட்டும் தெரியும். இங்க இருக்குது பாருங்க, இங்க ஒண்ணு உள்ளுக்குள்ளேயே கிடக்கும். இல்ல எல்லாத்துலயும் முகம் மட்டும் வெளியில தூக்கி எரிஞ்சிருப்பாரு. உன்ன மாதிரியே தான் இருக்குது, ஸ்பைக் வச்ச குரங்கு. ஏன் என்னாச்சு உங்களுக்கு? காட்டுக்கு போகணுமோ? சேட் குடு. அது அப்படி திறந்து வாங்குது. இதுக்கு இதை கொடுத்து பாருங்க, பிளாக் கலர். எங்க அம்மா கேக்குது பாரு, கொடுங்க தானே. இதுல கொடு, இதான் கீழே இருக்கு பாரு. ஆமா ஒழுங்கா சாப்பிட்றான் தானே, கொடுங்க. இவனும் சாப்பிட்றான். அவங்களோட அவனுக்கு விளையாட்டு அதிகம். கொடு. பேகு கிட்ட எல்லாம் வரக்கூடாது. அங்கே பார்த்தியா சண்டை போட்டுட்டு இருக்கு 2 பேரும். இங்க பாரு, அம்மா அம்மா வருது பாரு, கூப்பிடு. இந்த தண்டு இலை கொடுத்தா வரும், சாப்பிடும் போல. நீங்க வெஜிடேரியனா வேணான்னு போயிடுச்சு. சாப்பிடல, சாப்பிடல. அது வேணாங்குது. ऊपर आंधी आउल आउल इधर दानू வெயிட் பண்ணு சஞ்சு. அந்த பக்கம் இன்னும் ஆடெல்லாம் இருக்குது, அது போய் கொடுக்கு. ஒன் டே ஃபுல்லாக இருந்தால் கூட அந்த டைம் பத்தாது அப்படிங்கிற மாதிரி எல்லா அனிமல்ஸும் அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்துச்சு. சிங்கம் புலியிலேருந்து ஆடு மாடு எல்லாமே செமையாக இருந்துச்சு. எல்லாத்தையுமே நம்ம டச் பண்ணி ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறங்காட்டி இந்த ஜூ வந்து ரொம்ப ஸ்பெஷல். பட் நியர்லி வந்துட்டு மற்ற ஜூலெலாம் என்ட்ரி ஃபீஸே 200 250. அது போக நம்ம ஒவ்வொருத்தர் இதில் பண்ணுறப்ப எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஜிராஃப் கூட டின்னர் சாப்பிட்றது, புலியோட வாக்கிங் போகிறது அப்படிங்கிறதெல்லாம். இது வந்து என்ட்ரி வந்து 25 தான். அதுக்கப்புறம் வந்து அந்த மங்கூஸ் மாதிரி ஒன்று இருந்துச்சு, அதில் வேணால் வந்து 20 dirham. அப்புறம் கேமல் ரைடு, ஹார்ஸ் ரைடிங் அதெல்லாம் 10 dirham தான். அந்த சிங்கம் புலி மட்டும்தான் 100 வச்சுருந்தாங்க. ஸோ உண்மையிலேயே இந்த ப்ரைஸ்க்கு இந்த அளவுக்கு வந்து எல்லா அனிமல்ஸ் கூடயும் நம்ம வந்து ரொம்ப லைவ்லியாக இருக்கிறது வந்து சூப்பராக இருந்துச்சு. இது உமல் கோயினில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே போய் விசிட் பண்ணி பாருங்கள். பாலக்கினியும் கொடுக்கலாம் அடுத்த வாட்டி நம்ம வரும்போது. கொடு, அது கேட்குது. இது கேட்குதா? இதெல்லாம் கொடுக்கணும், சாப்பிடுமா? கேட்குது பாரு. என்ன மாதிரி? உன்ன மாதிரி நிக்குதா? கரடி கேக் கீரை கொடுத்துட்டாங்க.
தூங்கி எந்திரிச்சு தனு இதான் இங்கே போய் கொடு. இதுக்கு ஒரு கை இல்லை பாரு, ஒரே ஒரு கை தான் இருக்கு. இங்க பாரு, இப்படி மட்டும் பிடிச்சினா போதும். அவனுக்கு ஒன்று கொடு. கொடு ஒரு சிப்ஸ். ஆனால் இப்படி வெளி ஃபுட்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணுறாங்க. நீ கொடுக்குறியா? வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு. எடுக்கிறியாப்பா? ஆ, தூக்கி போடக்கூடாது, அதுவே வாங்கிக்கோ அழகா. ஓகே, சூப்பர். நீயா பேசுவது? கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கணும். இவ சஞ்சோடு அம்மா அம்மா இங்க பாரு. போதும். தானே இங்க பாரு, அவன் தோல்ல வைக்கணுமா? வைக்கலாம் வைக்கலாம். ஏக்கியா? குடு தானே, அது குடு. ஆ, இன்னொரு தராங்களாம். கை நீட்டு, கை நீட்டு வாங்கிக்கோ. இப்படி அப்பா மாதிரி நீட்டு, அப்பா மாதிரி நீட்டு. கொடுப்பா. பாரி வள்ளல் 2 பேத்துக்கு கொடுக்குறாரு. நியூ இயரோட ஃபஸ்ட்டு ட்ரிப்பான எங்கள் ஜூ ட்ரிப்பே வந்து ரொம்ப சூப்பராக நாங்கள் என்ஜாய் பண்ணோம். எல்லா அனிமல்ஸும் கிட்ஸுக்கு வந்து உண்மையிலே பெஸ்ட்டு பிளேஸ் வந்து இந்த ஜூ தான். மற்ற ஜூக்கெல்லாம் போய் தூரமாக அனிமல்ஸ் எங்கே இருக்குன்னே தெரியாமல் பார்க்குறதுக்கு இது உண்மையிலேயுமே வந்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இந்த மாதிரி ஒரு ஜூக்கு போய் விசிட் பண்ணுங்கள். நாங்கள் எங்களோட நியூ இயரை செம்மையாக என்ஜாய் பண்ணோம். நீங்கள் எல்லோரும் இதே மாதிரி உங்களோட நியூ இயரை வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லாரையும் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.